மனைவியை முதலிரவிற்கு அனுப்பிய கணவன். சினிமா பாணியில் இப்படியும் நடக்குமா? அதிர்ச்சி சம்பவம் வெளியானது. பச்சைக்கிளி முத்துச்சரம் படபாணியில் நடந்த விஷயம். இந்த படத்தில் சரத்குமார், ஜோதிகா, ஆண்ட்ரியா போன்ற முக்கிய நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார்கள். இதில் ஜோதிகா சரத்குமாரை பணத்திற்காக திருமணம் செய்து கொள்வது போல் நடித்து பணத்தை கைப்பற்றுவார். அதேபோல் இங்கு கணவனே மனைவியை இன்னொருவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். திருமணம் முடிந்த அன்றே நகை, பணத்தோடு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பெண் ஓட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்பானூத்து பகுதியை சேர்ந்தவர் 29 வயதான ராதாகிருஷ்ணன். இவர் காற்றாலை மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு குழந்தை உள்ளது. அவருக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவரது மனைவி ராதாகிருஷ்ணனை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதனையடுத்து அவருக்கு மறுமணம் செய்து வைக்க அவரது குடும்பத்தினர் பெண் பார்த்து வந்தனர். இதனை தெரிந்து கொண்ட கேரள மாநிலம் கொழிஞ்சம்பாறை பகுதியை சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை அணுகியுள்ளார். அப்போது அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை ராதாகிருஷ்ணனிடம் காண்பித்துள்ளார். அந்த படத்தில் இருந்த பெண்ணை ராதாகிருஷ்ணனுக்கு பிடித்து விட்டது. இதனையடுத்து தடவுடலாக அந்த பெண்ணை ராதாகிருஷ்ணனுக்கு பேசி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்போது பெண் வீட்டில் வசதி இல்லாததால் உதவி செய்யும்படி புரோக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனை ஏற்று ராதாகிருஷ்ணன் வீட்டார் அந்த பெண்ணுக்கு 1.5 பவுனில் நகை வாங்கி போட்டுள்ளனர். மேலும் புரோக்கருக்கு 80,000 ரூபாய் கமிஷன் கொடுத்துள்ளனர். தேதியும் நேரமும் நெருங்கி வந்ததால் ராதாகிருஷ்ணனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உடுமலை திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் வைத்து திருமணம் நடைபெற்றது. பின்னர் அவர்கள் தாராபுரத்திற்கு வந்தனர். அங்கு முதலிரவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ராதாகிருஷ்ணனும் சந்தோஷத்தில் மிதந்தார். முதலிரவின் போது புதுமண பெண் ராதாகிருஷ்ணனிடம் தனக்கு மாதவிடாய் என்றும் மற்றொரு நாள் முதலிரவை வைத்துக் கொள்வோம் என்றும் கூறி நைஸாக முதலிரவை தவிர்த்து விட்டார். மறுநாள் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார், அவரை பார்க்க செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கவே ராதாகிருஷ்ணன் தனது மனைவியை பொள்ளாச்சிக்கு அழைத்து சென்றுள்ளார். பொள்ளாச்சிக்கு சென்றதும் அந்த கேரள பெண் திடீரென மாயமாகிவிட்டார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் சோகத்துடன் தாராபுரத்திற்கு வந்த ராதாகிருஷ்ணன் நடந்த விவரத்தை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் நகை, பணத்திற்காக ராதாகிருஷ்ணனை ஏமாற்றி கேரள பெண் திருமணம் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த பெண்ணின் கணவர்தான் புரோக்கராக செயல்பட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. ராதாகிருஷ்ணனுக்கு இதை கேள்விப்பட்டு மென்மேலும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்துள்ளது. இதேபோல் திருமணமாகாத பல வாலிபர்களிடம் பணம் மற்றும் நகையை பறிப்பதற்காக அந்த புரோக்கர் தனது மனைவியையே வேறு வாலிபர்களுக்கு திருமணம் செய்து வைத்து நூதன திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு குழந்தையும் உள்ளது. இருப்பினும் அவர்கள் பணத்திற்காக இந்த நூதன மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போலீசில் சிக்காமல் இருக்க தங்களது பெயரை மாற்றி கொடுத்து ஏமாற்றி வந்துள்ளனர். இவர்கள் இன்னும் போலீஸ் கையில் கிடைக்கவில்லை. இவர்கள் போன்ற மோசடி செய்யும் கும்பலுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும்.